இந்த விழாவுக்கு வந்தது காரணமே ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒன்று, இந்த படத்தின் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆர்.கே. செல்வமணி சார் என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய உடன்பிறகாத சகோதரர். என்னுடைய 25-28 வருட சினிமா வாழ்வை ஒரு 20 வருடம் அவர்கிட்ட தான் நான் கழிச்சிருக்கேன். இன்றொன்று, ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன் பேசுவது, ஒரு மனிதத்தை பற்றி ஒரு மனிதன் பேசும் விழாவை நான் பார்க்குறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதராக பிறந்து மனித தெய்வமானவர், அது எல்லாருக்குமே தெரியும். நான் இன்னைக்கு கோயம்பேட்டில் ஒரு ஹோட்டலில் பில்லு செட்டில் பண்ணிட்டு திரும்பி வரும்போது கேப்டன் ஆலயம் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தேன் அவருடைய ஆஃபீஸில். அந்த போர்டு நான் முன்னாடிலாம் பார்த்ததில்லை. ஏன் கேப்டன் ஆலயம்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது, சமீபகாலமாக நாகர்கோவிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்துலாம் நிறையா பேர் அங்கே வந்துட்டு மதிய ஒரு வேளை சாப்பிட்டு அவருடைய சமாதியில் உள்ள திண்ணூர் எடுத்து பூசிக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்க சொந்தக்காரங்களே அதை பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க, அதை சொன்னாங்க. ஸோ ஒரு மனிதனாக பிறந்து கதாநாயகனாக உயர்ந்து மறைந்ததுக்கு அப்புறம் தெய்வமாறது எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். அவரை பற்றி புகழ் பாடுவதை, அவருடைய மனிதத்தை நிறைய பேர் பேசுவாங்க, அதை நம்ம கேட்கணும். நாம் வாழ்கிற காலத்திற்குள் அதில் ஒரு 10% வாழ்ந்துடணும் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் பெப்சி தலைவர் எனக்கு ஆர்.கே. அண்ணன். அவர் பேசும்போது எப்பயுமே கம்பீரமா பேசுவார், கம்பீரமா அப்படியே தொடங்குவார். மைக்கை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மைக்கு எந்த ரேஷன் நின்னாலும் அந்த கம்பீரம் அப்படியே ரியாக்ட் பண்ணும். ஆனால் இன்னைக்கு அவர் பேசும்போது நான் தழுக்குது, உடம்பு நடுங்குது. அவருக்கு வாய்ஸ் வரல. லிங்குசாமி சார் கூட மைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க ரவி, வாய்ஸ் வரலனாரு. இல்லை, மைக்கு நல்லா தான் இருக்கு, அவருடைய நிலைமை தான் ரொம்ப வைப்ரேஷனா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலம் சங்கங்களுக்காகவே உழைத்து, சங்கத்தின் உறுப்பினருடைய நலனுக்காகவே உழைத்து சினிமாவை மறந்தே போயிட்டார். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த கமலா தட்டில் இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல இந்த ட்ரெய்லருக்கு விழுந்த கைத்தட்டு, அந்த வைப்ரேஷன் அவர் கிரியேட் பண்ணி ஒரு கண்ணில் ஒரு கிளிட்டரிங் ஃபார்ம் ஆனதை நான் பார்த்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை பண்றோம், நானும் அவரும் அவருடைய ஆபீஸ்ல உட்காந்து. எனக்கு எப்பெல்லாம் ஷூட்டிங் பிரியோ அப்பெல்லாம் நான் உட்காந்து கதை பண்ணுவோம். அப்ப இந்த செம்மர கடத்தலை பத்தி ஒரு கதை சொல்றாரு சார். இது கேப்டன் பேருக்கு அப்புறம் இந்த படம் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேறு வரும், இதை நீங்க பண்ணுவோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தொடர்ந்து அவர் ஆபீஸ் போய் கதையை பண்ணிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70% ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள அவர் மறுபடியும் சங்கத்து மேல ஒரு ஈர்ப்பு, அப்புறம் அவங்களுடைய மனைவி மந்திரியா இருக்காங்க, அங்க போயிட்டு அப்படியே ஒரு பிரேக் விழுந்துச்சு. கரெக்டா 1 இயர் கழிச்சு புஷ்பான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது அந்த கதை தான். இதுக்கு நான் தான் சாட்சி. என்ன அதிக பிரச்சனை பேச நினைக்காதீங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி போன் பண்ணேன், என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய ஹிட்டை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வாடா பண்ணணும், டைம் இருக்கா பண்ணுவாரு. மறுபடியும் ஒரு பெங்களூருக்கு போறோம், ஒரு கதை பண்றோம். இந்த கதையாவது ஒரு டைரக்ஷன் பண்ணுவார்னு நினைக்கிறோம், அதுல ஒரு பிரேக். மறுபடியும் ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு கதை பண்ணுவாரு. போங்க சார், நீங்க படமே பண்ண மாட்டீங்க, நீங்க ஆகுன்னா சங்கத்தில் உட்காந்துருக்கீங்க. நான் யாருக்கும் டிஸ்கஷன் பெருசா போக மாட்டேன். எஸ்.ஜே. சூர்யா சார் தவிர நான் யாருக்குமே டிஸ்கஸ் பண்ண கிடையாது. இவர் மறுபடியும் ஒரு பெரிய டேட்டரா பாருங்க, ஒரு ஆசை, அன்பு, நம்ம நடிகன் ஆயிட்டோம் அப்படின்னு. வாடா அப்படின்னாரு. சரி போறோம். நானும் 2 பேர் தான் ஹோட்டல் தமிழ்நாட்டில் ஈசிஆர்ல போய் ஒரு 10 நாள் உட்காடுறோம். 3 சிட்டிங்கா உட்காந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பொலிட்டிக்கல் ஸ்டோரி பண்றோம். இந்த படத்தையாவது பண்ணிடுவாரு அப்படின்னா, இந்த எலெக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவான்னு அப்படியே சத்திய வாக்கு பிரமாணம் கொடுக்காது எனக்கு. இதையாவது பண்ணிடலாம் சார் சொல்லிட்டு வெறி கொண்டு உழைக்கிறேன். அதாவது என் ஸ்கிரிப்டுக்கு நான் எப்படி படைப்பேனோ அதை விட 4 மடங்கு உழைக்கிறேன். அப்பவும் அதுல ஒரு பெரிய பிரேக் விழுது. மறுபடியும் எலெக்ஷன் அங்க ஆந்திராவில் வருது, பிரேக் விழுது. இப்படியே தொடர்ந்து அவர் படம் பண்றதுக்கு அப்படியே இடையூறு அப்படியே வந்துட்டே இருக்கு. ஏன் இடையூறு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. இவருடைய படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்கணும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ப்ரொடியூசரும் பார்க்கணும். ஆனா இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஹாலிவுட் கலைஞர் சும்மாவா இருந்தாரு. நான் உங்களுக்கு படம் பண்றேன், எல்லா ப்ரொடியூசரும் கூப்பிடணும். அதுக்கு இந்த கேப்டன் பார் ரிலீஸ் ஆகணும். அந்த ரிலீஸுக்கு கேப்டனின் ஆசீர்வாதம் கிடைக்கணும். அந்த ஆசீர்வாதத்தோட மறுபடியும் ஒரு பெரிய டைரக்டர் ஆகுற நம்பிக்கைக்கு தான் இத்தனை விஷயம் காலம் தாழ்த்திட்டே இருக்குன்னு நினைச்சேன். எனக்கு ஒரு நடிகனாக இருந்தாலும் அவரோட ஒரு கதை பண்ணும் போது ஒரு பெரிய இவர் ஈகோ இல்லாத மனிதன். ஒரு வெற்றி பெற்ற டைரக்டர் போய் டிஸ்கஷன் போறது நீங்க உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போன அனுபவம் உண்டும். ஒரு சீனை சொல்லி ஓகே பண்றதுக்குள்ள அவங்க பண்ற ரியாக்ஷன், அவங்க கொடுக்குற கவுண்டரு, நான் எல்லாம் அந்த படத்திலேயே பார்த்துட்டேன், இதெல்லாம் அந்த கதையில அந்த காலத்திலேயே கதை கேட்டம்பாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு சின்ன பையனா இருப்போம், நம்மள அவர்கிட்ட அப்படி அடிச்சு பேசலாம் கதையை. இதெல்லாம் ஒரு சீனா சார், அப்படி காரி துப்புற மாதிரி பேசினா கூட சொல்றேன் அப்படின்னு முதுல தட்டுவார். அந்த அளவுக்கு ஈகோ இல்லாத மனிதர் சார். சொல்றேன் சார், இந்த படத்துக்கு அப்புறமாவது தயவு செய்து
நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணணும், அதுல நான் ஒரு வசனகர்த்தாவோ இல்ல ஒரு திரைக்கதை ஆசிரியராவோ இல்ல உங்க தம்பியாவோ பணிபுரிய வேண்டிக்கிறேன். இந்த படத்துல வந்து மன்சூர் அலிகானன் சார் தான் இந்த படத்துல இங்க இருக்கிறதுலே ஒரு பேலன்ஸ் வந்து மன்சூர் அலிகானன் சார் தான். நான் ஒரு கேள்வி கேட்டேன், சார் உங்க காலத்துல நான் வந்து வில்லனா ஆகல சார், நீங்க எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் வில்லனா, எப்படி சார் இந்த மன்சூர் அலிகான் சார் வந்து வீரப்பன் கேரக்டர் நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க? கொஞ்சம் கூட கலரும் இல்ல, அந்த கம்பீரமும் இல்ல, அப்படியே மொழுன்னு வெண்ண மாதிரி இருக்கு. அந்த காலத்திலே இருப்பாரு, இப்ப கொஞ்சம் கூட கொஞ்சம் கரண்ட் முடா இருக்காது மீசெல்லாம் வச்சு. அப்போ அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியா ஒரு பட்டர் கேக் மாதிரி இருப்பாரு. இவர் எப்படி சார் நீங்க வந்து வீரப்பன் கேரக்டர் யோசிச்சீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அதோடைய உள்ள அர்த்தம் எனக்கு தெரியும். ஏன்னா வீரப்பன் கேரக்டருக்கு ஃபீல் பண்ண ஒரு நடிகர் இருக்காரு, அவர் அதுக்காக வாழ்ந்து அவர் தான் நினைக்கும் போது அதை ஓவர்ரோல் பண்ணி ஒருத்தர் வராரு, எப்படி வந்தார் சார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, டேய் வீரப்பன் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்கடா வீரப்பன் அடிக்கிறதுக்கு, ஆனா வீரப்பனா மாறியே ஒரு சுத்திக்கிட்டு இருந்தாங்க ஏரியாவில். யாரை பார்த்தா நேரம் தெரியுமா, நான் வீரப்பன் போர் தெளிவு தெரியுமில்ல, இப்படிதான் பேசுவேன் எனக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும். சோ இந்த ஆட்டிடியூடுக்காகவே அவனை ஃபிக்ஸ் பண்ணண்டா அப்படின்னாரு. பாருங்க, நீங்கள் வீரப்பனுடைய உருவமும் வீரப்பனுடைய உடம்பு இருந்தா பத்தாது, அந்த தைரியம் அந்த கட்ஸ் உள்ள இருக்கணும். அதை நான் பார்த்தேன் மன்சூர் அலிகான்ட்ட, அதனாலதான் அவரை வீரப்பனாக்கு அப்படின்னாரு. ஒரு இயக்குனர் நினைச்சா எதையும் மோல்டு பண்ண முடியுது. மிகப்பெரிய உதாரணமே நீங்களாம் இவர் தான் வீரப்பன் நம்ப வச்சுதான் ஆர்கே சாருடைய பெரிய. சோ இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு மன்சூர் அலிகானுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க. ஏன்னா ஒரு நடிகன் சாக மாட்டான் அப்படிங்கிறதுக்கு இந்த கேப்டன் வர மறுபடியும் ஒரு ஷாட் அப்படி கட் பண்ணுவார், ரத்தம் மூஞ்சில் அடிக்கும். ரத்தம் மூஞ்சில் அடிக்கும். இப்பெல்லாம் வந்து ஒரு 4 சொட்டு டிராப் பண்ணுவானுங்க. ஆனா ஒருத்தன் கொலைவெறி மிகுந்த ஒருத்தன் வெட்டினான்னா எவ்வளவு ரத்தம் கழுத்துல இருந்து பாயுங்கிறத அவர் க்ளோஸ் ஷாட் கட் பண்ணும்போது முகத்தை வாளி இருக்கிற ரத்தத்தை ஊத்தி இருப்பாரு. அப்படியே அந்த ஷாட் நீங்க மறுபடியும் பார்த்தா தெரியும், அப்படியே கொட்டு முகத்துல அவ்வளவு வெறி கொண்டு வெட்டினா வீரப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. அவ்வளவு ஒரு அற்புதமான டைரக்டர். அந்த படம் நீங்க பண்ணும்போது 20 வயசா சார்? 25 வயசுல அப்படி 28 வயசுல வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா அது உண்மையிலேயே இன்றைய இயக்குநர்களுக்கு சவால் ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம பார்த்து வியக்கிற விஷயத்த இன்னைக்கு பார்த்து நம்ம வந்து வியந்து போற இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்திரைய சார் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே பதிச்சிருக்காங்க. அது ராஜராஜன் மாதிரி ஒரு தமிழ் கேமராவை வச்சு. அது எங்களுடைய அன்பன் நம்முடைய லியாக்கத் அலி கான் சார் வந்து எங்களுடைய இயக்குனர் எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர். அதில் நான் துணைத் தலைவராக இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு சார். ஏன்னா அதுல ஒரு டைலாக் வரும், ஏய் நீ என்ன முடி வெட்ட இடத்துக்கு போறியா, மரம் வெட்ட இடத்துக்கு போற, அதுவும் சந்தன மரம் எடுத்துக்கிட்டு வெட்ட இடத்துக்கு போற அப்படின்னு ஒரு டைலாக்லாம் அந்த ஓவர்லாப்லேயே சிலுத்து சார் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அவ்வளோ அற்புதமான எழுத்தாற்றல் மிக்கவர் அவர் என்னை வாழ்த்தினார், தம்பி உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு, நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளருவீங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு வீழ்ச்சியே வராது, கடைசி வரைக்கும் நடிப்பீங்க அப்படின்னாரு. நீங்க சொன்ன வாக்கு பழிச்சிட்டு இருக்குன்னு 20 வருஷம் வந்தாலும் இன்னைக்கும் ஒரு டிமாண்டபிளான நடிகராக இருக்கேன். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இதற்கெல்லாம் மேலா கேப்டனுடைய ஆன்மா இந்த படத்தை வெற்றியடை செய்து மறுபடியும் எங்களுடைய ஆர்கே சன் அவர்களை வந்து டைரக்ட் பண்ண செய்யணும். எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, அன்பு, வணக்கம்.